எங்களோடு இணைந்திருக்கிற ஒருவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல கடவுளே, இந்த நாளில் இரவு பொழுதுக்காக இந்த நன்றியோடு துதிக்கிறோம். இந்த எளிய ஆராதனையிலே உடைய வலிமை நன்றிகளை தந்து உடைய வார்த்தைகளினாலும் உடைய பிரசனத்தினாலும் உங்களை சிறப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் துதி தோற்ற வழிகளை கர்த்தர் அங்கீகரித்து உங்களுடைய விசுவாசத்தை வலுப்படுத்தி உமக்கு உத்தம சாட்சிகளாக ஒவ்வொரு நாள் வாழ்ந்து அழைத்தார். எங்களோடு இணைந்திருக்கிற அந்த பிள்ளைகளை உடைய அருள் பிரசனத்தில் இணைத்தருளுவீராக. துவக்கு முதல் நிறைவு வரைக்கும் இந்த தெய்வீக ஆளுகையை நாங்கள் உணர்படி ஒரு புதிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆனந்தமாய் நாமே அர்ப்பணிப்போமே. அருமையாம் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் என்கிற இந்த பாடலில் ஒரு சில சரணங்களை நாம் பாடி ஆண்டவரை நாம் எழுதி கொடுக்கிறோம். Oh,
Yeah.
வரட்டும் சுவாமி. எங்களுக்கு தயவும் இறக்கமும் உம்மிடத்திலிருந்து வருவதாக உடைய அற்புத கடவுளின் வலிமை எங்கள் தேசங்களிலே வெளிப்படுவதாக சுவாமி. அதற்கு தடையாய் எங்கள் குறைகள், எங்கள் குற்றங்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் துணிகரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கப்படுவதாக சுவாமி. ஆண்டவரே, உண்மை உள்ளத்தோடு உத்தம இதயத்தோடு உமக்கு முன்பாக நிற்பதற்கு தேவனே எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. எங்கள் பாவங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு முன்பதாக திறந்த உள்ளத்தோடு சமூகத்தை அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர்களை போட்டு விடுகிறார். உடைய முதுகுக்கு முன்னால் எரிந்து விடுவீராக சுவாமி. நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சிலுவையிலே ஆண்டவரே இந்த காயங்களினால் ஏற்பட்ட ஆண்டவருடைய பாவங்களினால் ஏற்பட்ட காயங்களை நாங்கள் பார்க்கிறோம், கதறுகிறோம் சுவாமி. உடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் துணிகரங்களை மன்னியும், எங்களுடைய ஆண்டவரை இருமாப்புகளை மன்னியும், புறக்கூறுதலை மன்னியும், ஆண்டவரே புறாமையை மன்னியும், ஏற்றலை மன்னியும், ஆண்டவரே கசப்பான உணர்வுகளை மன்னியும், தவறான எண்ணங்களை இருந்து எங்களை மன்னியும் சுவாமி. உடைய சமூகத்தில் செபிக்கிறோம் ஐயா. உடைய பாதத்திலே வரும்போது கர்த்தரை அலசை பார்த்து ஆராய்ந்து பார்த்து இருதயத்தின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரே அனுகூலமாக பார்க்கிறேன். ஆகாரம் உடனே சொல்லி அதை உடனே அறிக்கை செய்வதற்குரிய உள்ளத்தை ஆண்டவரே ஆயத்தப்படுத்துவீராக. நிர்விசாரமாய் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே குறைகளை நாங்கள் மறைத்து வாழ்வடையாமல் போய்விடாதபடிக்கு அதை அறிக்கை செய்து விட்டுவிட செய்கிறார்கள். இந்த நாளில் ஆண்டவரே நீரை வழிநடத்துகின்ற விதத்திற்காக நன்றி. எங்களை சுற்றி ஆண்டவரே இந்த வைரசுடைய தொற்றுடைய பாதிப்புகள் சூழல் இருக்கிறோம். நாங்கள் சிந்தைகளை செய்த பணிகள் ஆண்டவரே இருந்த நேரத்தில் ஒவ்வொரு நாளையும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து சொல்லுங்கள். பாதிக்கப்பட்டவர்களை விடங்கள் பரிசுத்தவான்கள் அல்ல சொல்லுவாங்க. தேவனுடைய கைகளுடைய இறக்கம் உடைய அன்பு எங்களை நாளை இதுவரைக்கும் எங்களை காத்துவதற்கு சமூகங்களை நாங்கள் சிந்திக்கிறோம். எங்கள் குறைகளை மன்னிங்க, துணிகரங்களை மன்னிங்க சுவாமி. ஆண்டவரே, தீய எண்ணங்களை மன்னிங்க, அசுத்தங்களை மன்னிங்க. எங்களை வாழ்வை செல்லக்கூடாத இடத்திற்கு சென்றவே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உங்களுடைய ஆண்டவரே எங்கள் நடைகளை சிறப்படுத்துவதற்கு உடைய அனுசூழலை எடுத்து நடத்துவதற்கு கிருபை செய்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே தற்போது ஆண்டவரே தொற்று நிமித்தமாக அதன் ஆளுக்கு நாள் நகரங்களிலே பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே குறுநகரங்களிலே பெருகிக் கொண்டிருக்கிறது சுவாமி. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நீ தயவாய் இறங்கி ஆண்டவரே இந்த தொற்றிலிருந்து பூரணமான விடுதலையை தருகிறார்கள். பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். குவாரண்டைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களுக்காக ஜெபிக்கிறோம். ரெட் ஜோன் என்று அழைக்கப்படுகிற ஒவ்வொரு இடங்களிலேயும் மக்களை ஆண்டவரே சீமைக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவரே இறங்குவீராக சுவாமி. இது கொடிய ஆண்டவரே வைரஸிலிருந்து பூரண விடுதலையை தருவீராக. ஆண்டவரே, மருத்துவமனையிலே பணியாற்றின ஒவ்வொருவரையும் சிரேஷ்டமாக நீ பாதுகாப்பீராக. அவருடைய உண்மையான பணியில் மிகவும் எத்தனையோ உயிர் பெற்று ஆண்டவரே மறுஜீவனுக்கு சென்றிருக்கிறார்கள். ஆண்டவரே, உழைக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தயவாய் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. தேவன் ஆத்தை கொடுத்து சரியானவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க உதவி செய்வீராக. அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பணிகளை சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவரே உந்துதலை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, கடவுள் மரத்தை ஆண்டவரே கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரைவாக ஆண்டவரே செய்வதற்கான தெய்வீக ஞானத்தை கொடுப்பீராக. தேசங்களெல்லாம் கதறி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, அனைவரும் இழந்து கொண்டிருக்கிறது. வாழ்வோடு செஞ்சுள்ள சுவாமி தயவாய் ஜனங்களை விடுவிப்பீராக. ஆண்டவரே, தேசத்தின் பாவங்களுக்காக ஜெபிக்கிறோம். தனி மனிதனுடைய பாவங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாச
தாலியான திருச்சபைகளில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. பிறகு நம்முடைய சமூகத்தில் எல்லோரும் சேவையாக இருக்கு ஆண்டவரே உணர்ந்தவர்களாக ஆண்டவரே இருதயங்கள் ஆண்டவரை சுத்திகரிக்கப்படுவதாக ஒரு புதிய அனுபவத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு விரைவிலே எங்களுக்கு அந்த சாத்தியத்தை கொடுக்கிறார். நிச்சயமாக நீ கொடுக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி. திருச்சபை மக்களுக்கு ஆண்டவரே இந்த காலங்களிலே வீட்டில் முடங்கி கிடக்கிற இந்த காலங்களிலே அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்கும்படியாய் கிருபை செய்து நமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவரும் அந்த நிமித்தம் மன மகிழ்ச்சி அடைந்திருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கஷ்டப்படுகிறவர்களை பாதிக்கப்பட்டவர்களை விசாரிக்கிற ஒரு விசுவாச குடும்பமாக நாங்கள் ஆண்டவரே எக்காலம் வரைக்கும் நீ கிருபை தருகிறார்கள். குறிப்பாக வயது நீண்டவர்களுக்காக வாரத்தோடு நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. தயவாய் இறங்கி இந்த தொற்றுடைய பாதிப்பு எளிதாய் பிடித்து விடாதபடி அவரை மறைத்து காத்துக் கொள்கிறார்கள். சட்டத்தை ஏற்கனவே பல வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்களை கவனமாய் காத்துக் கொள்வதற்கு நீ ஒத்தாசை செய்கிறார்கள். நாங்கள் வாரத்தோடு செல்கிறோம். என்னுடைய திருச்சபைகள், என்னுடைய திருப்பட்டங்களுடைய பேராய் எல்லா ஊழியக்காரர்கள் ஆண்டவரே முன்னணியிலிருந்து பணியாற்றுகிறவர்கள் மிஷனரி ஊழியர்கள் எல்லாருக்காக நாங்கள் செல்கிறோம் சுவாமி. கர்த்தராமே பாதுகாப்பை கட்டிவிடுகிறார். சேஷமாக உங்கள் தேசத்தின் தலைவர்கள் ஆங்கான மாநிலங்களிலே பொறுப்பாக இருக்கிறவர்கள் ஆண்டவரே தேசத்தின் முக்கிய பெரிய தலைவர்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுநர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசு ரத்தத்தினாலே மீட்கும் இடங்களை இயேசு நாமத்தினாலே ரட்சிக்கும் இடங்களை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக அவருடைய கண்கள் திறந்தது ஆன்மீக கண்களாய் மாறுவதாக விரைவிலே அவர்கள் செய்யக்கூடிய அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை தியானிக்க வேண்டும் என்று வேத பகுதியை ஆண்டவரை ஆழத்தை நடந்து கொள்வதற்கு அதை எங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார்கள். உடைய ஒத்தாசையினாலே நாங்கள் அறிந்து கொள்ள அருள் செய்கிறார்கள். எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷமாக வார்த்தைகளினாலே வாழ்வதற்கு உதவி செய்கிறார்கள், வளர்வதற்கு செய்கிறார்கள், வல்லமை பெறுவதற்கு செய்கிறார்கள். அப்படி செய்கிறபடினாலே நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் உன்னிடத்தில் எண்ணத்தை கேட்கிறார், வேறு எண்ணத்தை கேட்கிறார். What else God demands from you? கடவுள் நம்மிடத்திலே நம்முடைய இதயத்தை கேட்கிறாரா? உன்னுடைய உழைப்பின் பலனையெல்லாம் எனக்கு கொடுத்து விடு என்று கேட்கிறாரா? இல்லை நம்முடைய ஆஸ்திகளை எல்லாம் எனக்கு தந்துவிடு என்று சொல்லுகிறாரா? உன்னுடைய குடும்பத்தை எனக்கு தந்துவிடு, உன் பிள்ளைகளை எல்லாம் எனக்கு தந்துவிடு என்று சொல்லுகிறாரா? ஆண்டவர் தமக்கென்று பயன்படுத்துவதற்கு எல்லோரையும் ஒரே விதமாக தெரிந்து கொள்வதில்லை, விதவிதமாக தெரிந்து கொள்கிறார். தன்னுடைய வெவ்வேறு பணிகளுக்கு அவர் தெரிந்து கொள்கிறார். அப்படியானால் இப்படி தம்முடைய பணிகளுக்கு தெரிந்து கொள்ளாத மற்றவர்களிடத்தில் அவர் என்ன கேட்கிறார்? திருமறையிலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அதை நாம் தியானிப்போம். மீகாத்திற்கு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் விதமாக சொல்கிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். உன்னிடத்தில் குறிப்பாக ஆண்டவர் சொல்வது தம்முடைய ஜனத்திடத்தில், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எண்ணத்தில் வேறு எண்ணத்தை கேட்கிறார். அப்படியானால் கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நன்மை எது தீமை எது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நமக்கு இருக்கிறது. எது நன்மை எது தீமை என்பதையும் ஆண்டவர் நமக்கு அனுதினம் உணர்த்துகிறார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அதை யாரும் மறுக்க முடியாது. ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், யாரும் அதை மறுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருக்கும்போது நீங்கள் ஒழுங்காக ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருந்தால்
தனிமையாக இருக்கும்போது நீங்கள் காலையில் தியானித்த பகுதியை திரும்பமாக அவர் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார். இப்படி ஒரு நல்ல சுமூகமான தெய்வீக உறவை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறவர்கள் ஆண்டவர் என்னத்தை கேட்கிறாரோ அதை நாமவே முன்வந்து செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் 3 காரியங்களை முன்வைக்கிறார். அங்கே நாம் பார்க்கிற முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால், நீ நியாயம் செய்ய வேண்டும், நீதி செய்ய வேண்டும். You must do justice. நீ நீதி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நீதி செய்வது என்றால் என்ன? நான் ஆதாரமாக இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமையாளர்களையும் ஒடுக்காமல் உங்களில் ஒருவரும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீர்ந்து நினையாமலும் இருங்கள் என்று அவர் சொல்கிறார். There should not be no oppression, no harm, and don't think evil in your heart against your own brother. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மிக அழகான அந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து. ஒரு சின்ன காரியமானாலும் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு 2 பேருக்கு சண்டை வந்துருக்கீங்களே, ஒரு பிள்ளையை நமக்கு பிடிக்கும், ஒரு பிள்ளையை எப்போ பார்த்தாலும் நோட்டு அடிச்சுட்டே இருக்கும். 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. நமக்கு பிடிச்ச பிள்ளை தான் தப்பு பண்ணியிருக்கு, நமக்கு நல்லா தெரியும். அப்போ அடுத்த பிள்ளையை நம்ம என்ன செய்வோம்? பாலிஷ். அதே மாதிரி தப்பு நம்ம பிடிக்காத பிள்ளைங்க இருந்தால் அந்த பிள்ளையை 4 போட்டு போட்டு அழ வச்சிடும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் பார்க்கிற ஒரு நிகழ்வு. அப்ப இதிலேயே நாம் பாரபட்சம் செய்வோம் என்றால், வளர்ந்த பிறகு பெரிய காரியங்களிலேயும் நாம் பாரபட்சமாய் நடந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஒரு சின்ன சின்ன காரியத்திலேயும் தேவன் நம்மை நியாயமாய் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ சிறு காரியத்திலே நாம் எதை கற்றுக்கொள்கிறோமோ, எப்படி அது முதிர்ந்த பிறகும் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, அதுபோல சின்ன சின்ன காரியத்திலே எவ்வளவு நாம் நியாயமாக நடந்து கொள்கிறோமோ, அதுபோல பெரிய காரியங்களில் நியாயமாய் நடந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் அந்த சிறிய காரியத்திலே நாம் நியாயம் செய்வது நமக்கு ஒரு பெரிய அடித்தளமாக மாறிவிடுகிறது. இல்லை என்றால் அது ஒரு பெரிய அஸ்திவாரமாக இருக்கிறது. That will be a foundation for our life. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அஸ்திவாரமாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் செய்யக்கூடாதது என்ன? திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமியானவர்களையும் ஒடுக்கக்கூடாது. தன் சகோதரனுக்கு விரோதமாக இருதயத்தில் கூட தீங்கு நினைக்கக்கூடாது. இது ஒரு கடினமான காரியம் தான். ஏனென்றால் மாமிசத்திலே பல நேரங்களிலே நாம் நமக்கு எது சாதகமாக இருக்கிறதோ அதை தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் நினைக்கிறது யாருக்கு தெரியும், அது எந்த மனுஷனுக்கு தெரியும் என்று சொல்லி எளிதாக நாம அதை அந்த உண்மையை நாம் மறுத்து அதை பொய்யாக மாற்றிவிடுகிறோம். அதனால எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து என்ன கேட்கிறார் என்று சொன்னால், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் நடுவிலே நீ நியாயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதுவும் நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நாம் சிறு பிராயத்திலிருந்தே கிறிஸ்தவர்கள் என்ற அந்த பெயரை தருகிறது. ஆனால் வளர வளர வேதத்தை வாசித்து அதில் உள்ளான உண்மையை புரிந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து மீட்கப்பட்ட ஒரு வரிசையிலே இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாம எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டா அல்லது பரிசுத்தமாக இருக்கிறோமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் நிச்சயமாக இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளுக்கு நாம்
அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு காரியத்தை நீங்கள் ஒரு முறை செய்து விட்டால் அடுத்த முறை செய்யும் போது அது லகுவாகிறது. ஒரு படிக்கிற பிள்ளைகள் ஒரு கேள்விக்குரிய பதிலை ஒரு முறை படித்து விட்டால் திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது அது எளிதாக. அதுபோலதான் சின்ன சின்ன காரியத்திலேயும் நாம் நியாயம் செய்வது. சாலையில் போயிட்டே இருக்கும்போது நமக்கு முன்னால் ஒருத்தர் வேலைக்கு போற, நாம அவனுக்கு முன்னால் போயிட்டு இருக்கிறோம். அவருடைய பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபா நோட்டு கீழே விழுந்தது. யாருக்கு தெரியும் அந்த 10 ரூபா மாத்திரம் அவருடைய இருக்குமாறு. நம்ம கையில் எடுத்த பிறகு யாராவது நம்ம பார்க்கறாங்களான்னு பார்ப்போம். ஒருத்தர் பார்க்கலன்னா வீரன் நடை போட்டுப்போம். ஆனா நீ ஒரு உண்மையான கிறிஸ்துவை அறிந்திருந்த, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்த, அல்லது உடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு அனுபவம் இருக்கும் என்று சொன்னால் உடைய உள்ளம் அதிகமாக பாதிக்கும். எப்படியாவது ஒரு தேடி சென்று அதை நான் கொடுத்து விட வேண்டும் என்கிற ஒரு உந்துதல் நமக்கு வரும். துணிகரமாக இருந்தால் இன்னைக்கு கடவுளா பார்த்து நமக்கு அவன் பைக்கில் இருந்து எனக்கு போட்டு விட்டார் என்று சொல்லி அதை சாதகமாக எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு எளிமையானவனுக்கு கொடுப்பதே கடவுளுக்கு கடனை போல ஏற்றுக்கொள்கிறார். அப்போ யாரோ ஒருவருடைய நான் எடுத்துக்கொள்வது எந்த அளவு நியாயம்? ஆகினாலே நாம் நியாயம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும், நீதியாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே நடக்கிற காரியம் என்ன? ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி. அடிக்கடி ஒரு பெண் தனக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்கிறார். அவள் விடவே இல்லை, திரும்ப போய் நிற்கிறார். இவன் தான் ஒரு அநீதியான நியாயாதிபதியாச்சு, இவன் நமக்கு என்ன நீதியை தருவான் என்று அவள் ஒரு காலம் பின்வாங்கவில்லை. அவன் திரும்ப அவரை கட்டாயப்படுத்திக் கொண்டே இருப்பது நிமித்தமாக இவளை நீ என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது என்பதற்காக அவளுக்கு நீதியை செய்கிறான். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, ஒரு சாதாரண கடவுளை அறியாத சுயநலமான ஒரு நியாயாதிபதி திரும்ப repeatedly the same word is hitting in his mind through that lady. அந்த பெண்ணின் மூலமாக திரும்ப அந்த வார்த்தை அவருடைய மனதை அப்படியே டார்ச் பண்ணிட்டே இருக்கிறது, அதை கட்டிக்கொண்டே இருக்கிறது, அதை முத்திக் கொண்டே இருக்கிறது. எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவளுக்கு நீதி செய்கிறான் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அநீதமுள்ள ஒரு நியாயாதிபதி எப்படி செய்வான் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் அவர் நித்திய நியாயாதிபதி, அவர் பொய்மையான தேவன், எல்லாருக்கும் நியாயம் செய்கிறார். அப்போ அவரை உண்மையாக ஏற்றுக்கொண்ட நாம், அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் ஒரு விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். இப்படி அவரை சார்ந்து வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீதி செய்ய தவறிவிடுகிறோம், நியாயம் செய்ய தவறிவிடுகிறோம். ஆகையினாலே கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் நீதி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு உதாரணத்தை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், ஒரு ஸ்திரீ விபச்சாரத்திலே கைமையமாய் பிடிக்கப்பட்டாள். நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். கைமையமாய் பிடிக்கப்பட்டாள். அது நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானது. அப்ப இயேசுவை சோதிக்கும்படி இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இவள் கைமையமாய் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டாள் என்று கொண்டு வருகிறார்கள். இயேசு ஜனக்கூட்டத்தை பார்க்கிறார், ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சுற்றி நிற்கிறாள் பெண், தனியாக இருக்கிறாள், ஜனங்கள் எல்லாம் சுற்றி இருக்கிறாள். இயேசு கரையில் நின்று தன் விரலினாலே எழுத ஆரம்பிக்கிறார். அவரிடத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களிலே பாவம் இல்லாத எவனும் முதலாவது அவளை பார்த்து கலறியிருக்கிறார். அவர் அதன் பிறகு ஏறிட்டு பார்க்கவில்லை, அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அருமையானது. அவளை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ போ, இனி பாவம் செய்யாத. நீ குற்றவாளி, நீ பாவம் செய்தது என்று ஒரு நியாயம் இருக்கவில்லை. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒருவரை குற்றப்படுத்தி காயப்படுத்தி அவரை அவமானப்படுத்துவதன் மூலமாக அந்த ஆத்மா சாவடிக்கப்படும் என்பதை உணர்ந்து பாவமில்லாத யாராக இருந்தாலும் நீ கல்லறி என்று ஆண்டவர் சொன்னார்.
எல்லாரும் தவறு செய்கிறவர்கள். நான் இன்னொருவரை நியாயத்திற்கு முன்பதாக என்னை சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவரை விரல் எட்டும் போது மற்ற விரல்கள் எல்லாம் என்னைத்தான் காட்டுகிறது. ஆகினால எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நீதி செய்வோம், நியாயம் செய்வோம். அந்த நியாயம் பிறருக்கு பங்கமில்லாதபடி நியாயம் செய்வோம். நாம் பாதிக்கப்பட்டாலும் நாம் நியாயம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக அந்த வசனத்திலே வாசிக்கிறோம், இரக்கத்தை சிநேகி, லவ் கைண்ட்னஸ், இரக்கத்தை சிநேகி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த காலங்கள், இந்த கொரோனா தொற்று ஆயிரம் பரவி கொண்டிருக்கிறது. ஆகவே கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலாக அநேகர் பணிக்கு செல்லவில்லை, தொழில் நடத்த முடியவில்லை. எத்தனை பேரிடத்துல பணம் ஏற்கனவே இருந்திருக்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. எத்தனை பேருக்கு உணவுகள் இருந்திருக்கும், தானியங்கள் இருந்திருக்கும், உணவுப் பொருட்கள் இருந்திருக்கும் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இதில் பலர் ஒரு ஊருக்கு வந்துட்டு இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய தருவாயிலே ஏற்பட்டதுனால் அறியாத இடங்களிலே சிக்கி தவிக்கிற அநேகர் உண்டு. இந்த காலங்களிலே அவர்கள் பசித்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள், தேவையான வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு எந்த ஆதரவும் இல்லாமல் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் நினைச்சாங்க 15 நாள்ல முடிஞ்சது, 20 நாள்ல முடிஞ்சிடும் என்று நினைத்தால் 1 மாதம் ஆகி அதற்கு மேலும் ஆகி இன்னமும் 15 நாட்கள் ஆகிவிட்டது இருக்கும்போது அவருடைய உள்ளங்களிலே பெரிய துக்கம் அவர்களை அழகு செய்கிறது. வசனம் சொல்கிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். லூக்கா 6:36 சொல்லுகிறது, ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். Be merciful just as your Father is merciful. கருணையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இரக்கம் செய்வதின் ஒரு பகுதிதான் இன்று நாம் நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்கு கடந்த 1 மாத காலமாக 40 நாட்களாக ஒரு வருமானம் இல்லாத இவர்களெல்லாம் தீர்ந்து போயிருக்கும் என்று உணர்ந்து திருச்சபையாளர்களுக்கு கொஞ்ச காலம் அவர்கள் சமாதானமாக உணவருந்தி வாழ்வதற்கு இந்த சேவையை செய்ய ஆண்டவர் ஏறினார். அநேக ஆர்ஃபன் இல்லங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் உதவி செய்தார். திருச்சபையுள்ள விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட உதவி செய்வதற்கு முன்வருகிறது. இப்படி அநேக விசுவாசிகள், அநேக திருச்சபையின் பிள்ளைகள் இப்படி தவிக்கிறவர்களுக்கு இன்னும் உதவி செய்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல விசுவாசிகளாகி நீங்களும் நான் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை நிறைவேற்றுவதற்காகவே பணிகள் செய்யப்படுகிறது. இன்னைக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தில் யோசித்து பாருங்கள். உங்கள் அருகாமையில் ஒரு வீட்டில் ஒருவேளை இடத்தில் 1 வாரத்துக்கு உணவு பொருட்கள் இருக்கா, அவருடைய இல்லத்தில் 1 நாளுக்கு கூட குறைவாக இருக்கிறது. அந்த 1 வாரத்துக்குரியதை கொஞ்சம் கொடுத்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்போக்கம் நமக்கு இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் நமக்கு மனஸ்தாபங்கள் இருக்கலாம், ஆனால் இது வாழ்வா சாவா என்ற ஒன்று எனக்கு இருப்பதை பகிர்ந்து கொடுத்து நான் வாழலாம் என்ற அந்த உணர்வு நமக்கு வருகிறது. ஒரு சிறுவன் திரளான ஜனங்கள் பசியாக இருக்கும் போது தன்னிடத்திலிருந்து 5 அப்பத்தை 2 மீன்களை தாராளமாக கொடுத்தார். அதனுடைய விளைவு என்ன? எல்லாரும் புசித்தார்கள், மீதும் இருக்கிறது. பஞ்சகாலத்திலே ஒரு பெண் முதல் அடையை தீர்க்கதரிசிக்கு கொடுத்தார். அவள் உண்டு சாக வேண்டும் என்றுதான் நினைத்தார். ஆனால் முதல் அதை தீர்க்கதரிசி கொடுத்த போது பஞ்சகால முழுவதும் அவள் பட்டினியாக இருக்கிறது. இரக்கம் செய்கிறவர்கள் இரக்கம் பெறுவார். ஆகினால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் இரக்கம் செய்ய வேண்டும். நல்ல சமாரியனை குறித்து உங்களுக்கு தெரியும். குற்றுயிராய் கிடந்த ஒருவனை அநேக 3 நபர்கள் பார்த்துவிட்டு செல்கிறார்கள். இந்த சமாரியன் அருகாமையிலே சென்றவுடனே அவனை அப்படியே தூக்கி தன்னுடைய கழுதையாக வாகனத்தில் வைத்து சத்தத்தில் கொண்டு போய் அவனை விசாரித்து வைத்துவிட்டு இன்னும் அதிகம் செலவாகும் என்று சொன்னால் நான் திரும்ப வரும்போது தருவதை கவனித்துக் கொள்ள செய்தோம். கிறிஸ்துவின் ஆசாரியனாக இருக்கலாம், யூதனாக இருக்கலாம், வேதபாரகனாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் அதை செய்யவில்லை. 1000 எக்ஸ்கியூசஸ் சொன்னார்கள். ஆனால் இன்னும் தன்னுடைய அவசர பணியில் கூட அவனை அழைத்து சென்று பராமரித்தார். இயேசு கேட்கும் போது யார் இரக்கம் செய்தார், யார் நல்லவர், யார் சிறந்தவர், யார் உண்மையுள்ளவர் என்று கேட்கும் போது இரக்கம் செய்தவனே என்றார்.
இன்றைக்கு நீங்களும் நானும் நாம் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு இறக்கம் செய்ய நம்ம எந்த அளவுக்கு நாம் அர்ப்பணம் செய்வோம். மூன்றாவதாக மனத்தாழ்மையாக நடப்பது. மனத்தாழ்மை. ஆண்டவர் வேற எண்ணத்தை கேட்கிறார். நீ மனத்தாழ்மையாக நட. வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். 1 பேதுரு 5:5 சொல்கிறது, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். Clothe yourself the humility. நீ ஆடை அணிந்து கொள், மனத்தாழ்மை என்கிற ஆடையை அணிந்து கொள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையுமே கிருபையை பெருக செய்கிறார். ஆகினால் என் கருமையான நம்முடைய பிள்ளைகள், கர்த்தர் தாழ்மையாக நம்மை அழைக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம், மரண பரியந்தம் அவர் நம்மை தாழ்த்தினார். ஆண்டவராகிய இயேசு ஒரு கடமையை தனக்கு வாகனமாக தெரிந்து கொண்டார். அதனுடைய தாழ்மையை வெளிப்படுத்தி தன்னை பெருமையாக, தன் அதிகாரத்தை ஒரு காலம் ஒரு பெருமையாக காட்டிக்கொள்ளவில்லை. உயர் அதிகாரிகள் எல்லாம் பெருமையாக பேசுவார்கள், ஆண்டவரோ தாழ்மையாக ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திற்கு, லாசருடைய குடும்பத்திற்கு சென்றார். அவர் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்த்தார். ஏனென்றால் அவர் தாழ்மையை அறிந்திருக்கிறார். எங்கள் நானும் தாழ்மையை அணிகலனாக கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 14வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒரு கல்யாண வீட்டுக்கோ அல்லது ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கோ நீங்கள் செல்லும் போது, ஒருவேளை நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் போகும்போதே ஏற்கனவே ஒரு உயர்ந்த இடத்தில் போய் நீங்கள் அமர்ந்து விட்டால் அந்த இடம் இன்னொருவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அந்த வீட்டுக்காரர் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்கள் சொல்லுவாங்க, ஐயா தயவு செய்து கொஞ்சம் எழுதுங்கள், நீங்கள் சற்று பின்னாக போய் அமர்ந்து நீங்கள் வேறொரு அமர வேண்டிய இடம் என்று சொல்லும் போது நாம் வெட்டி நானே தலைக்கணும். அதைத்தான் லூக்கா 14 சொல்லுகிறது. நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவர் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்திலே வாரம் என்று அவர் சொல்லும் போது உன்னுடனே கூட பங்கு இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னை தாழ்த்துகிறவர்கள் உயர்த்தப்படுகிறார். மனத்தாழ்மை இது மிக மிக அவசியம். ரோமர் 12:3 சொல்லுகிறது, அல்லாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, உங்களை எவனாயும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு முன்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவுபடியை தெளிந்த எண்ணமுள்ளவர்களால் எண்ண வேண்டும் என்று வேணும் சொல்லுங்கள். நம்மை குறித்து பெருமையாக இல்லை. நம்மிடத்தில் நிறைய திறமைகள் இருக்கலாம், தாளங்கள் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், உயர்ந்த பணி இருக்கலாம், உயர்ந்த பதவி இருக்கலாம். But still we must be humble before the Lord and before the people. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள், ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தன்னை எந்த இடத்திலே உயர்த்தி காண்பிக்க மாட்டார். அவர் எப்படி தாழ்மை உள்ளவரோ அந்த தாழ்மையை அவர் அணிகலனாக அணிந்து ஆடையாக அணிந்திருப்பார். அப்படியானால் நீங்களும் நானும் இன்றைக்கு தாழ்மையை எப்படி அணிந்திருக்கிறோம்? சரப்பணியை போல உயரமாக வைத்திருக்கிறோமா, அல்லது பெருமையை வைத்திருக்கிறோமா, அல்லது நாம் தாழ்மையை வைத்திருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படும். ஒரு தாழ்மை உள்ள கவர்னரை குறித்து நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். பாரசீக தேசத்திலே ஒரு ஆடு மேய்க்கிற மனிதன் இருக்கிறார். அவர் நல்ல ஞானம். எப்படி யோசித்து பாருங்க, யோசித்து சிறைச்சாலையில் இருந்தார். அவன் ஞானவானாக இருந்தார். அதுபோல இந்த பாரசீகத்திலே ஆடு மேய்க்கிறவன் நல்ல ஞானவானாக இருந்தார். இவருடைய ஞானத்தை குறித்து அந்த மாகாணத்தினுடைய அதிபதி கேள்விப்பட்ட உடனே அவனை அழைத்து விசாரிக்கிறார். அவன் அதிகமாக நல்ல ஞானம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் மீது அவர் பெருமை கொண்டு அவனுக்கு ஒரு பகுதியிலே பொறுப்பாக இருந்து அவனை நியமித்து விடுகிறார். அவன் மகிழ்ச்சியோடு கூட
அந்த பகுதியிலே ஒரு கலெக்டரை போல ஒரு வேலையை அவர் செய்ய ஆரம்பித்துள்ளார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான ஆடுகளை மேய்த்திருந்த தம்பி தாரா என்ற அந்த இளைஞர் உண்மை நேர்மையுமாய் பணியை செய்து அந்த பகுதியில் ஒரு பெரிய பேர் வாங்கினார். மிக நேர்த்தியான அனைத்து பணிகளையும் செய்தார். ஆனால் அவன் எங்கு போனாலும் ஒரு பெட்டியை வைத்திருப்பான். ஜனங்கள் அதை பார்த்தார்கள், இவன் நிறைய லஞ்சம் வாங்கி இந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கான். ஆகினால் எங்கு போனாலும் இந்த பெட்டியை கையிலே வச்சிருக்கிறான். ஆகினால் இதை போய் நான் ராஜாவிடத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இவர்கள் அவரிடத்தில் சென்றார். நீ நியமித்த அந்த ஆளுமைகள் எங்களுடைய பகுதியில் அவர் இருக்கிறான். அவன் வெட்டி நிறைய லஞ்சம் வாங்கி ஓர் இடத்திலெல்லாம் சுமந்து கொண்டு போகிறான் என்று அவன் மீது குற்றம் சுமத்தினான். உடனே அவர் அவனை அழைப்பித்து அவன் இருக்கிற இடத்திற்கு சென்று அங்கே போய் அவனை பார்க்கிறார். உண்மையாகவே அவன் அந்த பெட்டியை பாதுகாத்துக் கொண்டு வந்திருந்தார். இவர் போன உடனே அவர் எழுந்து அவரை மரியாதையோடு வரவேற்கிறான். ஆனால் இதோ மிகுந்த கோபத்தோடு ஒரு வார்த்தை சொல்லாமல் முதல்ல அவருடைய பெட்டியை தர என்று மூர்க்கமாக சொன்னார். அவர் மிகுந்த தாழ்மையோடு அந்த பெட்டியை திறந்தார். அந்த பெட்டியை திறந்த உடனே அதில் இருந்தது என்ன என்று சொன்னார். அவர் இடையனாக ஆடு மேய்க்கிறவனாக இருந்தபோது அவன் வைத்திருந்த சட்டை, அவன் வைத்திருந்த செருப்பு, அவன் அணிந்திருந்த குல்லா, அவன் வைத்திருந்த போர், இவர்களை உள்ளே வைத்திருந்தார். ஏன் வைத்திருக்கிறார் என்று கேட்டபொழுது சொன்னார், ஐயா, நான் ஒரு ஆடு மேய்க்கிற இடையனாக இருந்தேன். இப்பொழுது நான் உயர்ந்த அதிகாரியாக மாறியிருக்கிறேன். இந்த அதிகாரியாக மாறின நிமித்தம் எனக்குள்ளே ஒரு பெருமை வந்துவிடக்கூடாது, என்னுடைய முன்னிலைமையை நான் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக தினமும் இதை திறந்து நான் பார்ப்பேன் என்றவர் சொன்னார். எனக்கு அருமையான கருத்துடைய பிள்ளைகள், நான் பெருமை கொள்ளாதபடிக்கு நான் போகும் இடமெல்லாம் ஒரு தாழ்மையுள்ள பணியாளனாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதை சுமந்தேன் என்று சொன்னார். எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்திலே நிச்சயமாக நாம் எளிமையாக, ஏழையாக, சாதாரண மக்களாக இருந்தோம். இந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த சமுதாயத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை உயர்த்தி இருக்கிறார். பணிகளிலே உயர்வை கொடுத்திருக்கிறார். அதிகாரிகள் என்ற ஒரு நல்ல அந்தஸ்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒரு குடிசையை வாழ்ந்தோம், ஒரு பெரிய வீட்டுக்கு வந்தோம். இன்று 50க்கும் அதிகமாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மாடியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் நாம் உயர்ந்தாலும் நாம் எளிமையானவர்கள் தான் என்ற உணர்வு நமக்கு தேவை. எவ்வளவுதான் நம்மை உயர்த்தி கொண்டாலும் என் தெய்வத்திற்கு முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு தேவை. ஆகவேதான் அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருந்தார், தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். காரணம், தாழ்மை இயேசு கிறிஸ்துவுடைய அணிகலனாக இருக்கிறது. அவர் மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தினார். மனம் தாழ்மை, நியாயம் செய்ய வேண்டும், இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். நீங்கள் நான் மனம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேறு எந்த ஆண்டவர்களிடத்தில் கேட்கிறேன். இன்றைக்கு வைத்திருக்கிற எல்லா பணத்தையும் எனக்கு கொடுத்துவிட்டு, வீட்டை விட்டு எனக்கு கொடுத்து விட்டு நீ தெருவுலகத்திலே முடிகிறது என்று அவர் சொல்ல, உன்னுடைய வேலையை விட்டுவிடு என்று அவர் சொல்லவில்லை. உன்னுடைய வங்கியில் இருக்கிற கணக்கில் இருக்கிற பணத்தை எல்லாம் ஆலயத்தை கொடுத்து என்று அவர் சொல்லவில்லை. மனத்தாழ்மை, ஹம்பிள்னஸ். கிறிஸ்துவ அருமையானவர்களே, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பெருமிதமான வாழ்க்கை இல்லை, நம்மை உயர்த்திய ஒரு வாழ்க்கை இல்லை. கர்த்தருக்குள் தாழ்மைப்படுங்கள். எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக கிறிஸ்துவின் தாழ்மையை கருத்துவதாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு நியாயம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இரக்கத்தை சிநேகிப்போம். பிறருக்கு உதவி செய்வதை பாசத்தோடு, ஆசையோடு செய்வோம். அதான் சொல்ல, ஏழைக்கு இறங்குகிறது கர்த்தர். அவனை கனப்படுத்துகிறார், அவர் இறங்குகிறார். இல்லாதவர்களை நமக்கு தருகிறார். 10 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னு ஆண்டவரை நமக்கு 2
இரட்டிப்பாக தருவது மட்டுமல்ல, 100 ரூபாய் 10 மடங்கு அதிகமாக நமக்கு தரக்கூடிய வல்லவர்களுக்கு ஆண்டவரிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? The faithfulness, உண்மை. நான் மனப்பூர்வமாக இதை செய்கிறேன், மனத்தாழ்மையோடு இதை செய்கிறேன், மனம் பொருந்த நியாயம் செய்கிறேன். இதுதான் அவர் நம்மிடத்தில் பார்க்கிறார். கண்களை போடுவோம், ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் அரசிப்பார். கருத்து நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். தாழ்மை உள்ளவர்களிடத்தில் உடைய கிருபை தங்குகிறது என்று முதல் சொன்னார். நாம் தாழ்த்துக் கொள்ளும்போது நம்மை தாழ்த்தும் போது அவர்கள் உயர்த்துகிறார்கள் என்று சொல்லுவோம். ஏழைக்கு இறங்குகிற கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் என்று வேறு சொல்லுவோம். யோசித்து பாருங்கள், இதற்கு நியாயம் செய்கிறோமா, அநியாயம் செய்கிறோமா? யாருக்கோ வர வேண்டிய அந்த பங்கு என்னால் இங்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பிழைத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவேன். நான் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. யாரோ ஒருவருக்கு வந்து கிடைக்கவில்லை, ஆகவே என்பதை கொடுப்பேன் என்ற உணர்வு நமக்குள்ளே வருவது சொன்னார். எல்லாருக்கும் மேலாக கர்த்தரை கனப்படுத்துவார். அதனாலே நாம் மற்றவர்களுக்கு இறக்கம் செய்வோம். இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆகலாம் இறக்கம் செய்வோம், நியாயத்தை செய்வோம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையோடு அவரை உயர்த்த கனப்படுத்தப்பட நம்மை அர்ப்பணம் செய்வோம். உடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில நிரம்பி இருக்கிறது. நாம் விதவிதமாகவே இருக்க வேண்டும் என்று நம்முடைய வேலையை சுமையின நேரங்களில் சுகம் தருகிறார். மறுமுறையில் இருக்கும்போது மறுரூபப்படுத்துகிறார். அவர் நம்மை தேடி வருவது நம்மை தனிமரமாக விடுவதற்காக, திக்கற்றவர்களாக விடுவதற்கு, நம்மோடு சேர்த்து வைத்துக் கொள்வதற்காக அவருடைய பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது எப்படி நாம் ஆண்டவருக்கு மகிமையாக நம்மை அர்ப்பணம் செய்தார், அதில் என்ன படுதல் இருந்தால் பாடல்கள் இருந்தால் அவர் பார்த்துக் கொள்வார். உலகத்தில் 2 வசனங்கள் இருந்தால் இல்லாத ஒன்றை கொடுத்து, உன் கண்ணதிலே இருக்கிறவர் பட்டினியாக இருந்தார், உன் போதனத்தில் ஒரு பகுதி எனக்கு கொடுத்து, உன் கண்ணதிலே ஒருவன் கண்ணீர் செஞ்சு கொண்டிருக்கிறார், உன் சந்தோஷத்திலே ஒரு பகுதியை அவருக்கு கொடுத்து, அவனோடு கூட இந்த கண்ணீரை பங்கெடுத்து அவனுடைய வாரத்தை நீ நம்புவார். அந்த வகைதான் இந்த நாளிலே நம்மிடத்தை எதிர்பார்க்கிறேன். அந்த வேலையை அதற்கிருந்து ஒப்புக் கொடுக்கிறேன் சொன்னார். அதற்கிருந்து எனக்கு ஒப்புக் கொடுக்கிறது. எனக்கு என்னை அதற்கிருந்து ஆயத்தப்படுத்துகிறார். விசேஷமாக நான் செய்ய வேண்டும் என்னுடைய சமூகத்தில் தெரிவிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி அம்மாயிரம் கண்டதே ஒருவர் தடுத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு நியாயம் செய்கிறேன். பட்டினியாக இருக்கிற இறக்கத்தை நானே மனத்தாழ்மையை ஆண்டவராகிய இயேசு விடுதலை போல நீங்கள் வெளிப்படுத்துகிறேன். ஆமாண்டவரே, நமக்கு சோதனை எங்களோடு நிகழ்ந்த வார்த்தைகள் இப்படியே நம்முடைய வாழ்க்கை காலத்தை கைவிடாது. வார்த்தை வல்லமையாக அலங்கரிக்கப்படும். உள்ளங்கள் ஆண்டவரை மறுரூபம் செய்யப்படும். ஆண்டவரை மறுரூபமான அனுபவத்தை அனுபவம் பெற்றுக்கொள்ளும். நீ ஜீவன் உள்ளவராக, ஜீவனின் அதிபதியாக என் வாழ்க்கையில் இருக்கிறேன். என்னை பின்பற்றுவா என்று சொன்னேன். நான் அடியெடுத்து நடக்கும் போது ஆண்டவரே தன்னைத்தாமை தாழ்த்தினேன். அந்த தாழ்மையை உள்ளத்தில் நீ நியாயம் செய்தி
ஆண்டவரே, நியாயம் செய்வது குணம் கிடைக்கிறது. நீ இரக்கமுள்ளவராக இருந்து இந்த இரக்க குணம் கிடைக்கிறது. வேறு என்னத்தை இடத்திலே கேட்கிறேன்? ஆண்டவரே, எப்படி நற்குணங்களையே நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று காண்கிறேன். அது என்ன படுத்துகள், பாரங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் அதை ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து நிறைவேற்றுவோம் என்று சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த உன்னதமான அனுபவத்தை கொடுத்து இன்னும் அவர்கள் உண்மையிலே உயிர் விட்டு வாழ, உயிர் உள்ள சாட்சிகளாய் ஜெபிக்க ஆண்டவர் கருணை தருகிறார். குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் நெருக்கமான காலகட்டங்களிலே உண்மை அதிகமாய் பற்றி பிடித்துக் கொண்டு இந்த தேசத்தை விடுதலைக்காக, இந்த ஆண்டவரை கொரோனா வியாபத்தை விடுதலைக்காக ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இணைந்து கொள்ள உதவி செய்கிறார். இந்த சமூகத்தில் விழுந்து கிடக்க உதவி செய்கிறார். இந்த சபையாக சபையின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் அப்படியே செய்து ஆதரிக்கிறார். தன்னுடைய சொந்த பந்தங்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்று தன்னுடைய 2 பிள்ளைகளை மனைவி ஆண்டவரை விட்டு மறைத்து போன அன்பு சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜான்சன் சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சபையினுடைய அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தாங்குகிறார், இயக்குகிறார், சுமக்கிறார். அந்த காரியத்தை நிரப்புகிறார். இப்படி ஆண்டவரே அநேக ஒவ்வொரு நாளும் இந்த தொற்று நாளை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் நாங்கள் ஆண்டவரே ஆலயத்திலே வரும்போது இன்னும் அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ளும் ஆழமாக ஏற்படும் எங்கள் சாத்தியத்தை பாக்கியிருந்த எங்களை ஆராதனை அங்கீகரிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.